தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா குறிஞ்சிராஜ். குலதெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்கு இல்லையா, அது மிக நுணுக்கமான ஒரு முறைங்க. இங்கே வழிபாட்டு முறைகளில் எவ்வளோதான் நீங்கள் சரியாக வழிபாடுகள் செய்துக்கிட்டு இருந்தாலும் அந்த குலதெய்வத்திட்டேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ், அதாவது ஆசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த குலத்துக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சரியான காலத்தில் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. சரிங்களா? இப்போ ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்களா, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வழிபாடுகள் சரியாக செய்துட்ருக்கோம், எங்கள் தாத்தா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுபடி தான் நான் செய்கிறேன், ஆனால் எங்களுக்கு ஏன் அது ஒரு நல்ல விஷயமா கிடைக்கலன்னு வருத்தப்படுறவங்களும் உண்டு. ஒரு சில நபர்கள் எங்கள் பங்காளி குடும்பம் நல்லா இருக்காங்க, நாங்கள் நல்லா இல்லை ஏன் அப்படின்ற கேள்வியும் கேட்குறது உண்டு. இன்னும் ஒரு சில குடும்பங்கள் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏவல் பில்லி சூனியம் செய்துட்டாங்க, எங்கள் குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்க, நாங்கள் போய் அதுக்கு பரிகாரங்கள்லாம் செய்கிறோம், அப்படி இருந்தும் ஏன் எங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அதாவது குலதெய்வ வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தெய்வமானது உங்கள்கிட்ட கோபமாக இருக்குதா, இல்லை சாபம் கொடுத்துருக்குதா, அல்லது தோஷம் பெற்று போயிடுச்சா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கண்டறியணுங்க. ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது. இல்லைன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார பூஜைகள் எது செய்தாலும் அது பலன் அளிக்காதுங்க. இங்கே ஒரு விஷயத்தை கவனிங்க. கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த வழிபாட்டு முறைகளை இவங்க சரியானபடி பின்பற்றாமல் போகிறதுங்க. ரெண்டாவது, மாற்று குலத்தவர், அதாவது வேறு குலத்தவர் சேர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணி கூட்டு வரப்போ சில சடங்கு சம்பிரதாய முறைகள்லாம் மாறும் குலதெய்வ விஷயத்தில். அப்போ அது ஏற்றுக்காமல் போகிறது கோபமாக வருது. மூன்றாவது, பெரியவங்க நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இல்லையா, அவங்க சில விஷயங்களை கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மாந்திரிகம், தாந்திரிகம், இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி ஏதாவது ஒரு ஜோதிடர் பேச்சையோ இல்லை மந்திரவாதி பேச்சையோ கேட்டு அதை இவங்க செய்கிறது. அப்போ அது கோபமாயிடும். சரிங்களா? சாபம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி கோபமானது ஒரு 2-3 தடவை அவங்களுக்கு உணர்த்தும். அது குறிப்பாலேயோ கனவு மூலியமோ ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உணர்த்தும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஏதாவது ஒரு வகையில் உணர்த்தும். ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்காமல் திருப்பி 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 அந்த தவறுகளை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மந்திரவாதியை பார்த்து ஒரு பூஜை பொருளை வைக்கிறாங்க, இந்த தாந்திரிக வேலைகள்லாம் செய்கிறாங்க. அப்போ அது என்ன பண்ணுன்னா சாபமாகி குலத்தை சபிச்சுட்டு போயிடும். சரிங்களா? இப்போது 3வது நிலை. இப்போ சபிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குலதெய்வம் அந்த வீட்டை விட்டு போயிடுங்க. அது தோஷமாக மாறிடுங்க. எந்த வீட்டில் குலதெய்வம் இல்லையோ அது தோஷமாகி போகும். இப்போது இதுக்கெல்லாம் பரிகாரம்ன்று சொல்லக்கூடியப்ப மலை நாட்டவர்கள் தான் சரியாக செய்கிறாங்க அப்படின்னு மாந்திரிகவாதிகள் சொல்லுவாங்க. அருள்நிலையில் இருக்கவங்க மருளாளிங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மலைநாடுன்னு சொல்கிறோம்ல, ஜோட்டானி கரைன்னு கூடிய எல்லையில் போய் குருதி பூஜை செய்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிக்கணும். அப்புறம் சில பொருள் அவங்க தருவாங்க, அதை கட்டி வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த குலதெய்வத்தோட சாபம் நீங்கி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் படியே இதுதான். நம்ம ஊரில் செய்யக்கூடிய ஆள்கள் இருந்தால் அவங்கள்ட்டையும் கேட்டு செய்யலாம். சரிங்களா? இது இல்லாமல் தாந்திரிக முறையில் ஏதாவது பொருட்களை கட்டி வச்சா குலதெய்வம் வருமானா கண்டிப்பாக வரையாதுங்க. அப்போது இந்த மாதிரியான நிலைகள் உங்கள் வீட்டில் எதுன்றதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு குலதெய்வத்திட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கணும். அப்போ தான் சரியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குழப்பங்கள் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து வர வீடியோவை இன்னும் கொஞ்சம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேள்விகள் வர வர நான் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. சிவாய நமः.